மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 3 இயர் எல்எல்பி அட்மிஷன் ரிலேட்டடாக ஏகப்பட்ட டவுட்ஸு சந்தேகங்களும் மாணவர்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது. பட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றுலேருந்து அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே 23 அஃபிலியேட்டட் காலேஜ் இருக்குது. அதில் 15 காலேஜ் வந்து கவர்மெண்ட் காலேஜ், மீதி இருக்கக்கூடிய அந்த 8 காலேஜும் வந்து பிரைவேட் செக்டர் காலேஜில் அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதுக்கு டேட்டே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு சில காலேஜஸில். அதை பார்த்தா இன்றைக்கி நம்ம முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா மெனி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஒரிஜினல் டிசி, ஒரிஜினல் ஓவரால் மார்க் ஷீட்டு, அந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து இல்லை, அதனால எங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க, எங்களுக்கு வந்து அட்மிஷனே போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பஞ்சாயத்து வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேலே எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு பாவப்பட்ட ஜென்மம். ஏன்னா அவங்க என்னைக்கு வந்து நம்ம எஜுகேஷனில் வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்துச்சோ அதுலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. தெரியாத டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு மாட்டிக்கிட்டு பஸ்ஸுக்கு தெரியாமல் ஒன்றும் தெரியாமல் ரொம்ப முழிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஒரு காலகட்டத்துக்கு வந்தாச்சு. பட் இப்போ வந்து ரொம்ப சிம்பிள் தான். அடுத்தடுத்து என்ன பண்ணணும், அந்த ஓவரால் மார்க் ஷீட் உங்ககிட்ட இல்லை, ஒரிஜினல் டிசி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோ நம்ம வந்து பேச போகிறோம். ப்ளஸ் வந்து அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காலேஜில் வந்து எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க. அது என்னென்ன கேட்குறாங்க, எவ்வளோ ஃபீஸ் வந்து நம்ம வந்து கொண்டு போகணும், யாரை கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறது A to Z நம்ம எல்லாமே வந்து இந்த அட்மிஷன் ரிலேட்டடாக இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். அதே மாதிரி யூனிவர்சிட்டிலேருந்து உங்களுக்கு ஃபர்தர் ஏதாச்சும் வந்து அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு நான் ஸ்டோரி வந்து பின் பண்ணுவேன். டக்குன்னு நீங்கள் அப்டேட்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். சோசியல் மீடியா குரூப்பான வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டடாகவோ இல்லை ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் அப்டேட்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு அந்த குரூப்பில் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் அமைச்சிருக்கோம், மறக்காமல் போயிட்டு செக் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். ஆக்சுவலாக வந்து இந்த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த 23 லா காலேஜஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃபில், அதாவது முதல் சுற்றில் யார் வந்து அந்த பர்சன்டேஜுக்குள்ளே இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம் நீங்கள் அப்படிங்கிறத வந்து யூனிவர்சிட்டி சைட்லேருந்து போன 21ஆம் தேதி அக்டோபர் 21ஆம் தேதி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அலாட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 1520 ரூபாயை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பே பண்ணி நீங்கள் உங்களுக்கான அந்த அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜில் போய்ட்டு அட்மிஷன் போட்டுக்கோங்க அப்படிங்கிறதா அஃபீஷியலாக வந்து யூனிவர்சிட்டி சொல்லிட்டு அவங்க பாட்டில் இருந்துட்டாங்க. இப்போது நல்லா கவனிக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சென்னையிலேருந்து நிறைய பேர் வந்து வெளியூர் தங்கிலாம் வந்து படிக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் லா காலேஜெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் வந்து பண்ணுறதா வந்து நிறைய ரிப்போர்ட்ஸாக வந்து வருது. ஒரிஜினல் கொண்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் வந்து அலோகேட் பண்ணுவோம், அதாவது உங்களுக்கு அட்மிஷன் போடுவோம். மற்ற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. அந்த ஓவரால் மார்க் ஷீட்டு, இந்த கன்சல்டன்ட் மார்க் ஷீட்லாம் வந்து எங்ககிட்ட வந்து இல்லை, நாங்கள் வந்து லெட்டர் எழுதி கொடுக்குறோம் அப்படின்னாலும் அவங்க வந்து அப்செட் பண்ண மாட்டாங்க. இது வந்து கவர்மெண்ட் காலேஜ் சொல்லி ஒன்றும் ஆக போகிறதில்ல, அந்த பிரின்சிபால் எதுவும் சொல்லலை. யூனிவர்சிட்டி சைட்லேருந்து அப்படி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா யூனிவர்சிட்டிக்கு கீழே தானே இந்த அஃபிலியேட்டட் காலேஜெலாம் வந்து ரன் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாமே ஒரிஜினல் கொண்டு வந்தால் மட்டும் அட்மிஷன் போடுங்க அப்படிங்கிற ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த ப்ராப்ளமே வந்து உங்களுக்கு வந்து நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த 15 டாக்குமெண்ட்ஸும் ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் அப்படிங்கிறது இங்கே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் தான் ஆகணும். இதில் ஒன்று உங்ககிட்ட இல்லை அப்படின்னாலும் உங்களை வந்து அட்மிஷனுக்கு வந்து போட மாட்டாங்க. அப்போ அட்மிஷன் போடுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து எப்போ அப்படிங்கிறத பார்க்கும்போது அக்டோபர் 25 to 27 அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து அஃபீஷியலாக யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து சொல்லியிருந்தாங்க. பட் இப்போதைக்கு ஒரு சில காலேஜெலாம் வந்து அஃபீஷியலாக இல்லைனாலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லி அமைச்சிருக்காங்க, உங்களுக்கு நவம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் டைமு, அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ஒரிஜினல் மார்க் ஷீட்டு, உங்களுடைய ஓவரால் மார்க் ஷீட்லாம் ஒரிஜினல் கொண்டு வந்து எங்ககிட்ட நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் அட்மிஷன் போட்டு போங்க. நவம்பர் 3ஆம் தேதி காலேஜ் ஓப்பன் பண்ணுவோம், நீங்கள் ரெகுலராக காலேஜுக்கு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த காலேஜோடைய பிரின்சிபால் நிர்வாகம் வந்து சொல்லியிருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா உங்ககிட்ட ஒரிஜினல் மார்க் ஷீட் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து போங்க, அப்படின்னா அலைய வேண்டாம் தான் நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்ல வரேன். டக்குன்னு உங்களுக்கு அப்டேட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ இப்போ என்ன பண்ணலாம் ப்ரோ, நான் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து யூஜி பண்ணியிருக்கேன் ப்ரோ, ஆனால் அவங்ககிட்ட வந்து இப்போ வரையும் அதாவது ஆட்டோனாமஸ் காலேஜுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட், ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுற காப்பி வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஆட்டோனாமஸ் காலேஜுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்ன வரைக்கும் வந்து அந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து கொடுக்கல. லைக் வந்து உங்களுக்கு புரிய வைக்கணும் சொல்கிறதுங்கிறதுக்காக மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சொல்கிறேன். மெனி யூனிவர்சிட்டி வந்து இன்னும் வந்து அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து இன்னும் கொடுக்காம தான் வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்த வருஷம் மட்டும் கிடையாது, எல்லா வருஷமே யூஜி இப்போ நீங்கள் வந்து ஜூன் ஜூலையில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உடனேலாம் உங்களுக்கு மார்க் ஷீட்லாம் வந்து கொடுத்துட மாட்டாங்க. டிசிலாம் டிசி வேணால் சீக்கிரம் கொடுப்பாங்க, தவிர இந்த கன்சலர் மார்க் ஷீட்டு
இந்த ஓவரால் மார்க் ஷீட் ஸ்டேட்மெண்ட், இந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே வந்து எப்படியும் ஒரு 6 மாதம் உங்களுக்கு ஆகும். அது யூனிவர்சிட்டியில தான் அவங்க பிரிண்ட் ஆகி எல்லாத்துக்கும் என்ன சொல்லணும், என்ன பண்ணுறது, ப்ரொவைட் பண்ணி அவங்க வந்து சப்மிட் வந்து சரண்டர் பண்ணணும் இல்லையா? அப்படிங்கிறனால ரொம்ப அவங்க வந்து டைம் எடுத்துக்கிடுவாங்க. எப்படி ஒரு 6 மாதம் நாள் ஆகும். அப்போ 6 மாதம் நம்ம வந்து வெயிட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. உங்கள் யூஜி எக்ஸாம், இப்போ நீங்கள் யூஜி வந்து ஃபைனல் இயரில் உங்ககிட்ட உங்களை வந்து யார் வந்து எக்ஸாம் வந்து கண்ட்ரோல் பண்ணாங்களோ அந்த எக்ஸாம் கண்ட்ரோலர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து லாக்கு வந்து அட்மிஷன் போட்டிருக்கேன், எனக்கு வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இல்லாதனால என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க, அட்மிஷனுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லி அந்த எக்ஸாமினேஷன் கண்ட்ரோலர்கிட்ட ஒரு சைன் போட்டு நீங்கள் வாங்கி அந்த காப்பியை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த லா காலேஜில் சீட்டு அலகேட் ஆயிருக்கோ அந்த காலேஜோடைய பிரின்சிபால்கிட்ட போயிட்டு சப்மிட் பண்ணுங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இதே தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த எல்லா காலேஜஸுமே. ப்ரைவேட் காலேஜ் மோஸ்ட்லி வந்து நம்ம அப்செட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து விட்டுட்டோம் அப்படின்னா ஃபீஸ் போயிடும். ஏன்னா ஃபீஸ் பே பண்ணி தானே இப்போ ப்ரைவேட் காலேஜ்லாம் படிக்கணும். ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. உங்ககிட்ட வந்து இப்போ கையில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு அட்மிஷன் போட்டு வந்துடலாம். ஃபீஸை பே பண்ணிவிட்டு உங்ககிட்ட எப்போ ஒரு 6 மாதம் சென்று தான் உங்ககிட்ட வந்து அந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வருது அப்படின்னா அதை நீங்கள் அந்த காலேஜில் சப்மிட் பண்ணிடலாம். பட் கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய டேட் வந்து ஒரு சில காலேஜில் மட்டும்தான் நவம்பர் 1 சொல்லியிருக்காங்க. இதை நானாக உங்களுக்கு சொல்லலை, யூனிவர்சிட்டியும் அவங்க வந்து சொல்லலை. ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட நான் வந்து கலெக்ட் பண்ண விஷயத்தை வச்சு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நவம்பர் 1 வரைக்கும் ஒரு சில காலேஜில் மட்டும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுவும் அஃபீஷியலாக கொடுக்கல. இந்த மாதிரி உங்களுக்கு 1 டைம் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுக்குள்ளே என்ன பண்ணுங்கன்னா உங்கள் எக்ஸாம் கண்ட்ரோலர்கிட்ட போயிட்டு ஒரு லெட்டர் எழுதி சீல் கொடுத்து சைன் போட்டு வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது உங்களோட எக்ஸாம் கண்ட்ரோலர் வந்து நீங்கள் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி போயிட்டு நீங்கள் வந்து வாங்குங்க. நீங்கள் வந்து அழகப்பா யூனிவர்சிட்டினா அழகப்பா யூனிவர்சிட்டி போங்க. மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி தான் உங்களுடைய கண்ட்ரோலர்னா அவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி விஷயத்த சொன்னீங்கனாலே அவங்க வந்து நீங்கள் எழுதி கொடுத்து அவங்ககிட்ட சைன் போட்டு அந்த காப்பியை ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் செட்டு நீங்கள் ஒரு 2-3 செட்டு வாங்கி வச்சுக்கோங்க. என்றைக்குமே வந்து ஜெராக்ஸ் எடுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்லாம் போகிறது கிடையாது. எப்பயுமே நம்மளுக்கு வந்து ஒரு செட்டு ஜெராக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கணும், ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு. ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ஸ்க்ரீனில் பார்த்துருக்கக்கூடியது எல்லாத்தையுமே வந்து ஒன்ஸ் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி உங்களோட ஃபோல்டரில் ஒன்று வந்து ஏற்றி வச்சுக்கோங்க. எப்பயாச்சும் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு உங்களுக்கு வந்து தேவைப்படும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது 3 காப்பி. அலாட்மெண்ட் ஆர்டருங்கிறது நம்ம இங்கே தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் லாகின் பேஜில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்களா? அந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து 3 காப்பியும் கலர் ஜெராக்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு போங்க. பேமெண்ட் ரெசிப்ட், அதாவது நீங்கள் 1520 ரூபாய் பே பண்ணுறதுக்கான ரெசிப்ட் வந்து அந்த அலாட்மெண்ட்டுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரெசிப்ட்னு இருக்கும். அது ஸ்க்ரீன்ஷாட் போட்டு எடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மெயிலில் வந்து ரெசிப்ட் வந்துருக்கும். அந்த மெயில் ரெசிப்டை ஒரு 3 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. 10th மார்க் ஷீட் ஒரிஜினல் ப்ளஸ் டிசி, 12th மார்க் ஷீட் வந்து ஒரிஜினல் ப்ளஸ் டிசி, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஒரிஜினல் ப்ளஸ் டிசி, கன்சாலிடேட் மார்க் ஷீட், அதாவது கன்சாலிடேட் மார்க் ஷீட்டுங்கிறது வந்து அந்த 6 செமஸ்டருக்கான மார்க் ஷீட்டு. அப்படி இல்லைனா ஓவரால் ஸ்டேட்மெண்ட் அதில் ஏதாச்சும் ஒன்று இருந்தாலும் ஓகே தான். சரிங்களா? அது வந்து ஒரிஜினல் ப்ளஸ் டிசி, அதுக்கப்புறம் இது காப்பி, அதுக்கப்புறம் டிசி அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் சொல்லுவோம் இல்லையா? ஃபைனலாக நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ, நீங்கள் யூஜி படித்து முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்க. படித்து முடிச்சுட்டு இப்போ நான் லாக்கு வந்து அட்மிஷன் போட்டேன், ஆனால் எனக்கு லாக்கு சீட்டு கிடச்சிருக்கு, நான் எம்எஸ்சியில் படிச்சுட்டு இருக்கும்போது வெளியில் வந்துட்டு எனக்கு டிஸ்கண்டினியூ தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டிசியை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. உங்களை யாரும் ரிஜெக்ட் பண்ணுற அதிகாரம் யாருக்கும் அங்கீகாரம் கிடையாது. சரிங்களா? அதான் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு தேவை டிசி, அதை டிஸ்கண்டினியூ டிசியாக இருந்தாலும் சரி, கம்ப்ளீட்டட் டிசியாக இருந்தாலும் சரி. சரிங்களா? அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஜாதி சான்றிதழ் அப்படிங்கிறது இ-சேவையில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் இ-டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டலில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை அந்த காப்பி வந்து ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் 3 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அஃபிடவிட் வந்து எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் 3 காப்பி போடணுமான்னு கேட்குறீங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான அஃபிடவிட் 2 பேஜ் இருக்குன்னா அது 2 பேஜுக்கான ஜெராக்ஸ் ஒரு செட்டு பின் போட்டு வைங்க. பேரண்ட்டுக்கு கார்டியனுக்கு உண்டான அஃபிடவிட்டை ஒரு 3 செட்டு போட்டு வைங்க. அதே மாதிரி ஜாயின்ட் டிக்ளரேஷன் நீங்கள் ஃபைனலாக எடுத்துப்பீங்களா, அது 3மே தனித்தனியாக வந்து பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் வந்து ஜெராக்ஸும் ப்ளஸ் ஒரிஜினல் கொண்டு போங்க. 5 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டாம்ப் இருக்குல்ல, அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்டேஷனரி ஸ்டோரில் கூட வாங்கிக்கலாம். 5 ரூபா ஸ்டாம்ப் வந்து ஒரு 5 வாங்கிக்கோங்க. ஆஃபீஸ் கவர், அந்த காக்கி கலரில் இருக்கக்கூடிய அந்த கவர் வந்து லெட்டர் கவரில் வந்து ஒரு 5 வாங்கிக்கோங்க. கொரியர் கவர் கிரீன் கலரில் அந்த கிளாத் கவர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கொரியர் கவர் வந்து ஒன்று A4 சைஸில் வாங்கிக்கோங்க. ஏன்னா அதில் வச்சு நீங்கள் வந்து கொடுக்குறதுக்கு உங்களுக்கு எதுவுமே மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் அது ஒன்று தேவைப்படுது. அது வந்து கேட்குறாங்க, அது ஒன்று வாங்கிக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 காப்பி எடுத்துகிட்டு போய்க்கோங்க. இப்போ எல்லாமே வந்து 50 ரூபாய்க்கு 50 காப்பிலாம் வந்து நிறையா ஸ்டூடியோலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இனி அடுத்தடுத்து ஹாஸ்டலுக்கு கேட்பாங்க, காலேஜ் அட்மிஷனுக்கு கேட்பாங்க, நீங்கள் வந்து பஸ் பாஸ் எடுக்க போகிறீங்கன்னா அதுக்கு தனியாக கேட்பாங்க, பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கேட்பாங்க. அது மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து பாஸ்போர்ட் ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சில காலேஜில் வந்து ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க. அதுவும் முடிஞ்சால் அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க.
ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 செட்டு ஜெராக்ஸ் கொண்டு போங்க. பேங்க் பாஸ்புக் அப்படிங்கிறத வந்து 2 செட்டு வந்து ஜெராக்ஸ் கொண்டு போங்க. எதுக்காக பேங்க் பாஸ்புக் வந்து கேட்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்க்கு வந்து கவர்மெண்ட் அந்த காலேஜே உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்படிங்கிறதுனால பேங்க் பாஸ்புக் வந்து உங்களுடைய அக்கௌண்ட், ஏன்னா நீங்களாம் மேஜர் ஆயிருப்பீங்க. எப்படியும் நீங்கள் யூஜி முடிச்சு வெளியில் வந்தீங்கனால 18 வயசுக்கு மேலே ஆகி நீங்கள் வந்திருப்பீங்க. அப்போ மேஜர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக வந்து ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது எப்பயுமே ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை என்கிட்ட வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான் இருக்குது, அம்மா கூட சேர்ந்து தான் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த அக்கௌண்ட்டே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பாட் அட்மிஷன் போடையெல்லாம் வந்து பேமெண்ட்டாக வந்து 1300 ரூபாய் பிசி, அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிலேயே வந்து அதர் முஸ்லீம்ஸ் இவங்க எல்லாருமே வந்து 1300 ரூபாய் அப்படிங்கிறது நீங்கள் பே பண்ணணும். எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இவங்க மட்டும் வந்து 800 ரூபாய் அப்படிங்கிறது பே பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அஃபீஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு கிளாரிஃபை கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். போன உடனே வந்து அட்மிஷன் போட்டுட்டு அன்னைக்கே வந்து ரீ அலாட்மெண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணாதீங்க. சம் காலேஜில் வந்து திட்டுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு மந்த் அந்த காலேஜை போயிட்டு நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அதர் ஸ்டேட் போய் அதர் டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் சொந்த மாவட்டத்திலே படிச்சிங்கன்னா நீங்கள் அந்த 18 வருஷம் 20 வருஷமாக உங்கள் சொந்த மாவட்டத்திலேயே தான் நீங்கள் வந்து வாழ்ந்து வந்துட்டு இருப்பீங்க. பட் வெளி வட்டாரம் உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு 1 இயர் அந்த காலேஜில் ஓட்ட முடியுமான்னு பாருங்கள். அப்படி உங்களால் வந்து முடியலை, எனக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, நான் அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த காலேஜுக்கு நான் போகிறேன் அப்படின்னு உங்கள் மைண்டில் வந்து படுது அப்படின்னா நீங்கள் ரீ அலாட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். பட் போன உடனே வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா போன உடனே நம்ம அந்த ரீ அலாட்மெண்ட்டை பற்றி நம்ம பேசணும்னா காலேஜ் பிரின்ஸ்பாலே நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் பிஹேவ் பண்ணுறதே வேறு மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அப்படிங்கிறதுனால நீங்கள் போன உடனே ரீ அலாட்மெண்ட்டை பற்றி பேசாதீங்க. அட்மிஷன் போட்டுட்டு ஃபீஸ் பே பண்ணிவிட்டு வந்துருங்க. நவம்பர் 3ஆம் தேதி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லா காலேஜஸ்க்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப்ல செலக்ட் ஆனவங்க எல்லாருக்குமே வந்து காலேஜ் ஓப்பன் சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டில் போயிட்டு நீங்கள் வந்து யூனிஃபார்ம் பிளாக் அண்ட் ஒயிட் தெரியும்ல, அது எல்லாமே போட்டு ஷூஸ்லாம் போட்டு நீங்கள் ரெடியாக பக்காவாக போங்க. செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து எப்படியும் வந்து நெக்ஸ்ட் மந்த்து செகண்ட் வீக் ஆயிரும் யூனிவர்சிட்டி சைட்லேருந்து வர்றது. செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் இதே மாதிரி தான் சேம் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப்ல யாரெல்லாம் என்ன ப்ராசஸ் பண்ணீங்களோ அது எல்லாமே செகண்ட் ரவுண்டுக்கு வரும். அவங்க அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட் கூட போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிடுவாங்க. அப்படியே கிளாஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி கிளாஸ் எடுக்க எப்படி டிசம்பர் மந்த் ஆயிரும். சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து இந்த விஷயத்த பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி ப்ராப்பராக போங்க. இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதுதான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு நான் வந்து அப்டேட் கொடுக்கணும். அங்கே போயிட்டு நீங்கள் வந்து முழிச்சிட்டு நின்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இப்போவே தெளிவாக உங்களுக்கு வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துட்றேன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.